ஓம் சாந்தி. 22/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா அவதரித்து நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் இறையமானவர்கள். இப்போ பகவானுடைய மகா வாக்கியத்தை நம்ம கேட்கலாம். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கர்மாதீத நிலை அடைந்து செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க அந்த கர்மங்களை வென்ற நிலையை அடைந்து போகணும். ஏன்னா நம்ம அரை கர்மத்துல மாட்டிக்கிட்டோம் இல்லையா. நம்ம கர்மா நல்ல விதமாக கர்மா பண்ணியிருந்தோம்னா சுகர்மான்னு சொல்லுவாங்க. இதே நம்ம தீய கர்மா பண்ணியிருந்தோம்னா, ஏதாவது மனம் சொல் செயலால ஏதாவது தவறான கர்மங்கள் 5 விகாரங்களுக்கு வசப்பட்டு செஞ்சிருந்தோம்னா தீய விகர்மம் செஞ்சிருப்போம். அந்த கர்மங்கள்ல இருந்து நீங்க அதீத நிலையை அடையணும், கர்மங்களை வென்ற நிலையை நீங்க அடையணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைவுல இருந்து நம்ம கர்மங்களை செய்யும் போது கர்மங்களை வென்ற நிலை உருவாகும். அப்ப கர்மாதீத நிலையை அடைஞ்சிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால உள்ளுக்குள் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. இப்போ கர்மாதீத நிலையை அடைஞ்சு நம்ம அந்த உடலை விட்டு போகும்போது ஆத்மால கரையே இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளார எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. தன்னை சோதித்து குறைகளை நீக்கி கொண்டே செல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. உங்களை நீங்களே செக் பண்ணி இப்போ என்னென்னலாம் குறை நம்ம கிட்ட இருக்குது அப்படின்ட்டு நீக்கிட்டே போங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த நிலையை சேமிப்பதில் முயற்சி தேவைப்படுகிறது? எந்த அவஸ்தாவை சேமிப்பதில் முயற்சி தேவைப்படுகிறது? அதற்கான புருஷார்த்தம் என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில்: பாபா சொல்றாங்க, இந்த கண்களால் பார்க்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் முன்னால் வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நிலையை நம்ம அடையணும், அதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம எது கண்ணால எதெல்லாம் பார்க்குறோமோ எந்த பொருளுமே நமக்கு முன்னாடி வரக்கூடாது. பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். இப்ப எல்லாத்தையும் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேகத்தில் இருந்து கொண்டே ஆத்மா அபிமானியாக இருங்கள். இப்ப உடல்ல இருங்க, உடல்ல இருந்தாலும் ஆத்மா என்ற உணர்வுல இருங்க. நான் ஆத்மா நடிக்க வந்திருக்கேன், இது என்னோட கடைசி உடல். இந்த உடலை எப்போ வேணாலும் விட்டுருவேன், இந்த உலகமும் எப்போ வேணாலும் விட்டுடுவேன். கடவுள் கொடுத்த வரைக்கும் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இந்த உடல் மூலமா எல்லாத்தையும் அனுபவிச்சேன். போகும்போது ட்ரஸ்டியா இருந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஆத்மா அபிமானியா இருக்க சொல்றாரு. இந்த நிலையை சேமிப்பதில் நேரம் பிடிக்கின்றது சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த நிலை யாருக்கும் இப்ப வரல இல்லையா. நமக்கு எல்லாத்து மேலேயும் பற்று இருக்குது, இன்னும் இந்த நிலை வரல. சேமிப்பதுல நேரம் பிடிக்குது சொல்லி சொல்றாரு. புத்தியில் பாபா மற்றும் வீடு தவிர வேறு எந்த ஒரு பொருளும் நினைவுக்கு வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. நம்மளோட புத்தியில பாபா மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும், மற்றும் சாந்தி பரந்தாமம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். வேற எந்த பொருளுமே நினைவுக்கு வரக்கூடாது சொல்றாரு. இதற்காக உள்முக சிந்தனையாளராக இருந்து தன்னை சோதித்தறிய வேண்டும். இதற்காக நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும், தனக்குள்ளார நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, நம்ம எதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு நம்ம பழையபடியே இருக்கிறோமா, நம்ம உடல் உணர்வுல இருக்கிறோமா, எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணுங்கன்ற. செக் பண்ணி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்றாரு. தன்னுடைய சார்ட் வைக்க வேண்டும். இதற்காக நம்ம டெய்லி எவ்வளோ நேரம் பாபா நினைக்கிறோம், எவ்வளோ தெய்வீக குணங்கள் நம்ம தாரணை பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே நம்ம தெய்வீக குணங்கள் எல்லாமே நமக்கு வந்துருச்சா, நம்ம எவ்வளோ நேரம் சேவை பண்றோம், பாபா சேவை பண்றோமா இல்லையா, பாபா நினைச்சிருக்கோமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சார்ட் வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகள் இதை அறிவார்கள். நாம் நம்முடைய தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தினர் யாருக்கும் தெரியாது. பாபாக்கும் நமக்கு தான் தெரியும். பாபாவும் நம்மளும் இப்ப தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் ராஜாக்களும் உள்ளனர் என்றால் பிரஜைகளும் உள்ளனர் சொல்லி சொல்றாரு. ராஜாங்கனாலே ராஜா இருப்பாரு, ராஜா இருக்கிறாருன்னா அவர் கூடவே பிரஜைகளும் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புருஷார்த்தம் முயற்சி அனைவரும் செய்கின்றனர், எல்லாருமே முயற்சி செய்யறாங்க. யார் அதிக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அதிக பரிசு பெறுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. யார் நல்ல முயற்சி பண்றாங்களோ அவங்க நல்ல பரிசு கிடைக்கும்னு சொல்றாரு. இது ஒரு பொதுவான விதிமுறையாகும் சொல்லி சொல்றாரு. ஸ்கூல்ல கூட நல்லா படிச்சா மெடல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, நல்லா பரிசு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கேயும் யார் நல்லா படிச்சு நல்லா அதிக முயற்சி பண்றாங்களோ பாபா அவங்களுக்கு அதிக பரிசு கொடுப்பான்னு சொல்றாரு. பாபா பெறுவாங்கன்னு சொல்றாரு. புதிய விஷயம் ஒன்றுமே இல்லை சொல்லி சொல்றாரு. இதை தெய்வீக தோட்டம் என்றும் சொல்லலாம், அல்லது ராஜதானி என்றும் சொல்லலாம் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாருல, அது ஒரு தெய்வீகமான தோட்டம் சொல்லி சொல்றாரு, இல்லைன்னா ராஜதானின்னு கூட சொல்லலாம்னு சொல்லி சொல்றாரு.
இப்போது இது கலியுக தோட்டம் அல்லது முட்களின் காடு. இப்போ உலகமே கலியுக தோட்டமா இருக்குது, முட்களின் காடா இருக்கு. அதிலும் கூட ஏதேனும் அதிக பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள் உள்ளன. இங்கே கூட நிறைய மரம் இருக்கு இல்லையா, அதுல அதிக பழங்கள் கொடுக்கக்கூடிய மரமும் இருக்கும், சில மரங்கள் குறைவான பழங்கள் கொடுப்பவங்களும் இருக்கும்னு சொல்றாரு. சில குறைந்த சாறு கொண்ட பழங்கள் கூட உள்ளன. சில பழங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளார சாரே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில வேறு மாதிரியாகவும் உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. பூக்களின் பழங்களின் விதவிதமான இது போன்ற மரங்கள் உள்ளன. இப்போ கலியுகத்துல பாபா சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் மரங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, விதவிதமான பூக்கள் பழங்கள் கொண்ட மரங்கள் நம்ம பார்த்திருக்கோம்னு சொல்றாரு. அதே போலதான் குழந்தைகளாகிய உங்களிலும் கூட வரிசை கிரமமான புருஷார்த்தத்தின் அனுசாரம் இருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா அதை நமக்கு கம்பேர் பண்றாரு. இந்த தெய்வீக தோட்டத்துல அந்த மாதிரி நான் விதவிதமான அந்த மரங்கள், நல்ல பழம் கொடுக்கக்கூடிய மரங்களும் இருக்கிறாங்க, சிலர் வந்து குறைவான பழங்கள் கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, சில பழத்துல சாரே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சிலர் வேற மாதிரி கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா நம்மள கம்பேர் பண்ணி சொல்றாரு. வரிசைகரமான முயற்சிப்படி இருக்கிறீங்கன்றாரு. சில நல்ல பலன் தருகின்றன, சில குறைந்த பலன் தருகின்றன சொல்லி சொல்றாரு. வெவ்வேறு விதமான மரங்கள் உள்ளன, இது பழங்கள் தரக்கூடிய தோட்டம் சொல்லி சொல்றாரு. இந்த தெய்வீக மரத்தின் ஸ்தாபனை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொல்றாரு பாபா. அதாவது பூந்தோட்டத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்பத்திற்கு முன் போலவே இந்த பூந்தோட்டத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். அதான் சொல்லியிருப்பாங்க, அல்லாவின் தோட்டம் சொல்லி சொல்லுவாங்க, சொர்க்கத்தை தான் சொல்லுவாங்க அல்லாவின் தோட்டம் சொல்லிட்டு. குரான்ல கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பாபா வந்து அந்த மாதிரி ஒரு பூந்தோட்டத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தேவதைகள் அந்த மாதிரி தெய்வீக குணங்கள் உடையவங்களா அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள படிக்க வச்சு மாத்திட்டு இருக்கிறாரு. அதுல இந்த மாதிரி சிலர் வெவ்வேறு மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மெதுவாக வரிசை கிரமமான முயற்சியின்படி இனிமையான மனமுள்ளவர்களாகி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா மெதுவா எல்லாருமே மாறிட்டு இருக்கிறாங்க, வரிசை கிரமமான முயற்சிப்படி எல்லாருமே இனிமையான மனம் உள்ளவர்களா மாறிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அனைத்து விதங்களும் உள்ளன இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிடம் வருகிறார்கள் பாபாவின் முகத்தை பார்ப்பதற்காக. இப்ப கடவுள்கிட்ட வராங்க, அவரை பார்க்கறதுக்காக வராங்க. இதை நிச்சயம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. இதுல வந்து பாபாவோட படிப்பு நல்லா படிச்சு நல்லா முயற்சி பண்றவங்க எஜமானரா ஆகுறாங்க. அங்க போறவங்க எல்லாருமே அந்த சொர்க்கத்துக்கு எல்லாருமே தான் எஜமானரா இருப்பாங்க. ஏன்னா அங்க எல்லாருமே கிடைக்கும், அந்த உலகம் ஃபுல்லாவே நம்முடையதுன்ற ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இதில் குழந்தைகளுக்கு அவசியம் நிச்சயம் உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இதுல நமக்கு கண்டிப்பா நிச்சயம் இருக்குது இல்லையா, நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், ஏன்னா கடவுளே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் நமக்கு நிச்சயம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை நம்மை எல்லையற்ற எஜமானராக ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்ப எல்லையற்ற தந்தை நம்மளுடைய அப்பா, ஆத்மாக்களின் தந்தை, அவர் நம்மள எல்லையற்ற உலகத்துக்கு இப்ப எஜமானரா ஆக்கிட்டு இருக்கிறாரு. எஜமானர் ஆவதில் மிகுந்த குஷியும் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட அதிகாரித்தன்மையில் துக்கம் உள்ளது. ஆனா பாருங்க, இந்த எல்லைக்குட்பட்ட அதிகாரியா இருக்கிறோம்னா பிரச்சனை தான் இல்லையா. ஒரு நாட்டுக்கு ஒரு சிஎம்மா இருக்கிறோம், பிஎம்மா இருக்கிறோம்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். அந்த டைம்ல வந்து முடிவெடுக்கணும், அந்த மாதிரி துக்கம் தான் இருக்கும். அந்த எல்லைக்குட்பட்ட அதிகாரித்தன்மையில நமக்கு துக்கம் தான் கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விளையாட்டே சுகம் மற்றும் துக்கத்தால் ஆனதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த எல்லையற்ற இந்த சிருஷ்டி சக்கர நாடக நான் நேற்று கூட சொன்னார்ல, சினிமான்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு சினிமா மாதிரி, இல்லை நீங்க நடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. இந்த எல்லையற்ற விளையாட்டு எந்த மாதிரியான ஒரு விளையாட்டுனா சுகம் துக்கத்தினால் ஆன விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. அரை கால்பம் சுகமா வாழறீங்க, அரை கால்பம் துக்கத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மேலும் இதுவும் கூட பாரதவாசிகளுக்காகத்தான் சொல்லி சொல்றாரு. பாரதவாசிகளுக்கு தான் துக்கமேன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறார், முதலில் உங்கள் வீட்டை பராமரிகள். பாபா நம்ம சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டை பாருங்க, வீட்டின் மீது உரிமையாளர்களின் பார்வை உள்ளது இல்லையா. ஆக பாபாவும் ஒவ்வொரு குழந்தையும் அமர்ந்து பார்க்கின்றார். பாபா ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கறாரு. இவர்களிடம் என்னென்ன குணங்கள் மற்றும் அவகுணங்கள் உள்ளன சொல்லி பாபா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாராம். மேல இருந்து பார்க்கறாரு, இன்னும் இந்த குழந்தை எந்த அளவுக்கு மாறி இருக்குது, எவ்வளவு குணங்கள் நிறைஞ்சவங்களாம் மாறி இருக்கிறாங்க, எவ்வளவு அவகுணங்கள் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்கறாரு. குழந்தைகள் தாங்களே அறிந்துள்ளனர். குழந்தைகளே, உங்களுடைய குறைபாடுகளை நீங்களே எழுதி கொண்டு வாருங்கள் என்று பாபா சொல்வாரானால்
உடனே எழுத முடியும் சொல்லி சொல்றாரு. நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம கிட்ட என்னென்ன கெட்ட குணம்லாம் இருக்குன்னு நம்மளே எழுத சொன்னா நம்ம எழுதி எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் நமக்குள் என்னென்ன குறைகளை உணர்ந்திருக்கிறோம், ஏதேனும் ஒரு குறை நிச்சயமாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருக்குள்ளாரையும் கண்டிப்பா ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால தான் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கிறோம். இல்லைன்னா உடலை விட்டு இந்நேரம் சரிஸ்தாவாயி பிரம்மா பாபா பக்கத்துல போய் நின்று இருப்போம். நம்ம கிட்ட குறை இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த உடல்ல இருக்கிறோம்னு அர்த்தம். யாருமே இன்னும் சம்பூர்ணமாகவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. யாருமே சம்பூர்ணமாகல. யாருமே அந்த 16 கலைகள் நிரம்ப பெற்று பிரம்மா பாபா சமன் ஆகல. ஆயிருந்தா இந்நேரம் போயிருப்போம் இல்லையா. ஆம், நிச்சயம் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா ஆகணும். கல்பமாக நம்ம தான் ஆகி இருக்கிறோம் சொல்லி சொல்றாரு பாபா. நீங்க தான் ஆனீங்க, கல்பமா நீங்க தான் ஆயினீங்க. நீங்க தான் 33 கோடி தேவதைகள் சொர்க்கத்துல போய் நடிச்சீங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இச்சமயம் குறையுள்ளது. ஆனா இந்த நேரம் எல்லாருமே அந்த ஆன் ப்ராசஸ்ல இருக்கணும் இல்லையா. இப்ப நம்மள பாபா மாத்திட்டு இருக்கிறாரு. அந்த கம்பளி பூச்சி வந்து பட்டாம்பூச்சி ஆன மாதிரி கம்பளி பூச்சி ஒரு கூட்டுப்புழு பருவத்துல போகும். அந்த டைம்ல அது வெளியே வராது. அதை சுத்தி ஒரு வெள்ளையா ஒரு இதை போட்டு மூடிக்கிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு அதுல இருந்து அது என்ன பண்ணும், அந்த வெள்ளையான பஞ்சு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து பிச்சுக்கிட்டு அந்த பட்டாம்பூச்சி வெளியே வரும். அந்த மாதிரிதான் இப்போ நம்மள பாபா அந்த ஒரு பருவத்துக்குள்ளார கொண்டு போயிருக்கிறாரு. நம்மள மாற்றம் நடந்துட்டு இருக்குது, சுய மாற்றம் நடந்துட்டு இருக்குது. இந்த சமயம் வந்து நமக்குள்ளார குறை இருக்குது. ஆனா பாபா படிக்க வச்சு அவரை நினைக்க வச்சு நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. நம்ம மாறி என்ன ஆயிடுவோம், கடைசியில அந்த பட்டாம்பூச்சி மாதிரி தேவதை மாதிரி பறந்து போயிடும். ஆனா இச்சமயம் நமக்கு குறை இருக்குது சொல்லி சொல்றாரு. அதை சொல்வதால் பாபா அதை பற்றியே சொல்லி புரிய வைப்பார். பாபா வந்து அதை சொன்னோம்னா நம்ம பாபா அதை பற்றியே சொல்லி புரிய வைக்கிறாரு. இச்சமயமோ அநேக குறைபாடுகள் உள்ளன சொல்லி சொல்றாரு. பாபா எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்குள்ளாரையும் ஏதேதோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. ஸ்ரீமத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல. சில பேரால அமிர்த வேலை எழுந்திருக்க முடியாது, சில பேரால உணவு கட்டுப்பாடு இருக்காது, சில பேருக்கு வந்து முரளி கூட படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குழந்தைகள் அநேக விதமா இருக்கிறாங்க இல்லையா. பாபா பாக்குறாரு. சமயமும் அநேக குறைபாடுகள் உள்ளன. பாபான்னு நினைக்கிறதே கிடையாது. அப்படி அடிக்கடி தேக அபிமானத்துல வந்துடுறது. நம்ம வந்து ஆத்ம அபிமானியா பிராக்டிஸ் பண்றதே கிடையாது. பிரம்மா பாபா மம்மா செஞ்ச அளவுக்கு நம்மளாம் பண்றோமானா இல்ல இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. அந்த அநேக குறைபாடுகள் குழந்தைகளுள்ள இருக்குது. முக்கியமான அனைத்து குறைபாடுகளும் தேக அபிமானத்தாலேயே உள்ளன சொல்லி சொல்றாரு. எல்லா குறைபாடும் எதனால வருதுன்னா தேக அபிமானத்தினாலதான் வருது. தன்னை தேகம்னு புரிஞ்சுக்கிறது, அதனாலதான் வருது சொல்லி சொல்றாரு. மீறியே நம்ம நல்லா முயற்சி பண்ண போனோம்னா அப்ப மாயா வந்து என்ன பண்ணும், நம்மள அடி கொடுத்து திரும்ப நம்மள பழையபடி ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி அதனால மாயாவுக்கும் நமக்கு இப்ப சண்டை நடந்துருக்கனால குறைபாடுகள் கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாரு. அவை பிறகு அதிகமாக தொந்தரவு செய்கின்றன சொல்லி சொல்றாரு. இந்த தேக அபிமானன்றதான் பெரிய மாயா. இதனாலதான் நமக்கு அதிகமா தொந்தரவு செய்கின்றன சொல்லி சொல்றாரு. ஆன்ம நிலையை முன்னேற விடுவதில்லை. நம்ம வந்து அந்த ஆத்ம நிலையை அடையறதுக்கு முன்னேற விடாத இருக்கிறதுக்கு காரணமே தேகாபிமானம் சொல்றாரு. அதனால் இப்போது முழுமையாக முயற்சி செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. குழந்தைகளே, இப்பதான் டைம், முழுமையா முயற்சி செய்யுங்கன்றாரு. இந்த சரீரத்தையும் இப்போது விட்டு செல்ல வேண்டும். பாபா சொல்றாரு, இந்த சரீரம் கூட வேஸ்ட், இதை கூட நம்ம விட்டுட்டு தான் போகணும்ன்றாரு. தெய்வீக குணங்களையும் இங்கேதான் தாரணை செய்து செல்ல வேண்டும் சொல்றாரு பாபா. இவன் இந்த சரீரத்துல இருந்துகிட்டே தான் நம்ம வந்து இந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். அப்படி கிடையாது, நான் போய் சொர்க்கத்துல போயிட்டு அங்க நான் தேவதையா ஆயிடுவேன், அங்க அப்படியே தேவதை மாதிரி நான் அப்படியே அந்த தெய்வீக குணங்கள்லாம் தானா வந்துடும், அப்படிலாம் கிடையாது சொல்றாரு பாபா. இங்கேயே இந்த உடல்லயே உங்களை பார்த்தா தேவதை மாதிரி தெரியணும் எல்லாருக்கும். உங்க குணங்கள் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி உங்க குணங்கள் உங்க முகத்தை பார்த்தா தெரியணும். இப்பவே உங்களை பார்த்தா பாபா பாக்குற மாதிரியே இருக்கணும். அன்பு, அமைதி, சுகம் எல்லாம் நிறைஞ்சவங்களா நீங்க இப்பவே காணப்படணும். அப்பதான் நீங்க இந்த உடலை விட்டு போகும்போது அங்க போய் நீங்க தேவதையா மாறுவீங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த உடல்ல இருந்தே நீங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கர்மாதீத நிலைக்கு செல்வதன் அர்த்தத்தையும் பாபா சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா அந்த கர்மாதீத நிலையை எப்படி அடையணும்ன்றதுக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு. கர்மாதீத ஆகி செல்ல வேண்டுமானால் எந்த ஒரு கரையுமே இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. கர்மாதீத நிலை எப்ப நீங்க அடைவீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த கரையுமே இருக்கக்கூடாது. அந்த உள்ளுக்குள்ளார 5 விகாரங்கள், தூய்மையற்ற தன்மை இருக்கவே கூடாது. அப்பதான் கர்மாதீத நிலை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாரு. உடல்ல இருந்தே அடைஞ்சிட்டு கூட நம்ம ரொம்ப நாள் கூட இந்த உடல்லே கூட இருக்கலாம். கர்மாதீத நிலை ஸ்டேஜ்லயே இருந்து இந்த உடல்லே கூட இருக்கலாம். குஜராத் தாதிலாம் அப்படிதான் இருந்தாங்க. கர்மாதீத ஸ்டேஜ்ல இருந்து ரொம்ப காலம் அவங்க அந்த உடல்ல தான் இருந்தாங்க. அவங்க உடலை விட்டு போல.
கடைசியா தான் அவங்க உடல்ல இருந்துகிட்டே சேவை பண்ணிட்டே இருந்தாங்க. பாபாவுடைய சேவையை செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்புறமா அவங்க டைம் வரும்போது உடலை விட்டு அவங்க போயிட்டாங்க. ஈஸியா போயிட்டாங்க. ஆனா கர்மாதி ஸ்டேஜ்லயே இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம கர்மாதிதாகி தான் போகணும். அதுதான் நம்மளோட ஏம். எந்த ஒரு கரையுமே இருக்கக்கூடாது சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் வைரம் ஆகிறீர்கள் இல்லையா சொல்லி கேக்குறாரு. ஏன்னா நீங்க இந்த ஒரு பிறவில தான் வைரம் மாதிரி ஆகுறீங்க. ஆத்மா வந்து வைரம் மாதிரி ஜொலிக்குது. இப்ப கடவுளுடைய குழந்தையா ஆத்மா வந்து இந்த உடல்ல இருந்தே நம்ம மாறிட்டு நம்மளுடைய ஆத்மா தூய்மையா ஆகிட்டு வைரம் மாதிரி ஜொலிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒரு பிறவில தான் நம்ம வைரம் ஆகிறோம் இல்லையா சொல்லி சொல்றாரு. நமக்குள் என்னென்ன கரைகள் உள்ளன இதையோ ஒவ்வொருவரும் அறிவார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்குள்ளார என்ன குறைபாடுகள் இருக்கு நமக்கே தெரியும். நம்ம அதிகமா கோவப்படுறோம், நம்ம அதிகமா சோம்பேறித்தனமா இருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம், நமக்கே தெரியும். நம்ம ஸ்ரீமத் சரியா ஃபாலோ பண்றது இல்ல, நம்ம என்ன என்ன செய்யறோம், நமக்கு தூக்கம் வருது, நம்ம வந்து ஆத்மாபிமானியா இருக்கிறது இல்ல, நம்ம தேக உணர்வு நோய் வந்தா பயப்படுறோம், பயம் கவலை பீதி இதெல்லாம் இருக்குதுனாலே நம்ம வந்து என்ன ஆகுது, அப்ப நம்ம இன்னும் உடல் உணர்வுல தான் இருக்கிறோம். நம்ம கிட்ட இந்த குறைகள்லாம் இருக்குது. இந்த பாபா எதிர்பார்க்கிற மாதிரி தேவதைகள் எப்படி சொர்க்கத்துல இருப்பாங்க, அழமாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே. அப்ப நமக்கே தெரியும் இல்லையா, இது எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் நீங்கள் சைத்தன்யமானவர்கள். ஏன்னா நீங்க உயிரோட்டமானவங்க. நீங்க ஜட வைரத்தில் கரை இருக்குமானால் அதை நீக்க முடியாது. அந்த வைரம் இருக்கு இல்லையா, அந்த ஜட வைரம், அந்த வைரம் உண்மையான வைரம் இருக்கு இல்லையா, அந்த வைரத்துல ஏதாவது கரை இருந்ததுன்னா அதை உடைச்சுதான் வந்து இது சரி பண்ண முடியும். அது கல் இல்லையா, அதனால அதை உடைச்சுதான் அதை சரி பண்ண முடியும். உடைச்சா அது வீணா போயிடும், அதை நீக்கவே முடியாது. ஆனா நீங்க வந்து சைத்தன்யமான வைரம்னு சொல்லி சொல்றாரு பாபா. நீங்க உயிரோட்டமான வைரம். நீங்க இந்த கரையை நீக்கி கொள்ள முடியும். ஆனா உங்களால நீங்க வைரம் மாதிரி இருக்கிறீங்களே, உங்கள இருக்கிற அந்த கரை ஏதாவது இருக்குன்னா உங்களால நீக்கி கொள்ள முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறீர்கள். நான் சோழி மாதிரி இருந்தேன், பாபா வந்து என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு, இப்ப என்ன வைரம் மாதிரி மாத்திட்டு இருக்கிறாரு. அது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வைரம் மாதிரி மாறிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. நீங்கள் உங்களை நல்ல முறையில அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்றாரு, நீங்க இப்போ உங்களை நல்ல முறையில அறிஞ்சுக்கிட்டீங்க. மருத்துவர் கேட்கிறார், என்ன கரை உள்ளது, அது உங்களை தடுக்கின்றது, முன்னேற விடுவதில்லை. இப்ப மருத்துவர் ஏதாவது பிரச்சனை கேக்குறாங்கன்னா அந்த டாக்டர் நம்ம சொல்லணும், பிரச்சனையை சொன்னாதான் மருந்து ஒழுங்கா கொடுப்பாரு. அதே மாதிரிதான் இங்கே பாபாவும் சர்ஜனா வந்திருக்கிறாரு. என்ன குறைன்னு கேக்குறாரு. நம்ம வந்து அதை சொல்லாம தயங்கிட்டோம்னா நம்ம முன்னேற மாட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது உங்களை அந்த கரை வந்து உங்களை தடுக்கும், உங்களை முன்னேற விடுவதில்லை சொல்றாரு. கரையற்றவர்களாக கடைசியில் தான் ஆக வேண்டும். கடைசியில தான் எல்லாருமே தூய்மையா மாறுவோம். அது வரைக்கும் ஏதாவது இருந்துட்டு தானே இருக்கும். இருந்தாலும் பாபாட்ட சொல்லணும், பாபா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் பயப்படுறேன், நான் கவலைப்படுறேன், எனக்கு நோய்னா பயம் வருது, எல்லாத்தையும் சொல்லணும். நம்ம பிரச்சனைனா பாபாட்ட சொல்லணும். அதையெல்லாம் இப்போது நீக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கரை நீங்கவில்லை என்றால் வைரத்தின் மதிப்பு குறைந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. உங்கள்கிட்ட கரை, உங்க ஆத்மால இருக்கிற கரை நீங்களன்னா உங்களுடைய மதிப்பு வந்து கெட்டு போயிடும், குறைஞ்சு போயிடும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம 16 கலைகள் நிரம்பிய லட்சுமி நாராயணா மாற முடியாது. அப்பேற்பட்ட வைரம் தான் வந்து லட்சுமி நாராயணா மாற முடியும். அந்த கரை இருக்கிற வைரம் என்ன ஆக முடியும், சாதாரணமா தான் நம்ம பிரஜையா தான் ஆக முடியும் சொல்றாரு. இதுவும் உறுதியாக நகை வியாபாரம் இல்லையா, இது கூட ஒரு விதமான நகை வியாபாரம் சொல்லி பாபா சொல்றாரு. வாழ்நாள் முழுதும் பிரம்மா பாபா இந்த கண்களால் வைரங்களையே பார்த்திருக்கிறார். பிரம்மா பாபா ஒரு வைர வியாபாரி. அவர் அந்த கண்ணால வைரத்தையே தான் பார்த்துன்னு இருந்தாராம். அதனால அவருக்கு வந்து ஈஸி வைரங்களை கண்டுபிடிக்கிறது. வைரங்களை கண்டறிவதில் அத்தனை ஆர்வம் உள்ளவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. நீங்களும் வைரமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஏதேனும் ஒரு கரை உள்ளது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். நம்மளும் வைரம் மாதிரி ஆயிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற கரையை நம்மளே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் சம்பூர்ணமாகவில்லை. இன்னும் யாருமே சம்பூர்ணமாகல. சைத்தன்யமாக இருப்பதால் நீங்கள் முயற்சியின் மூலம் கரையை நீக்க முடியும் சொல்லி சொல்றாரு. அந்த ஜட வைரத்தினால அந்த கரையை நீக்க முடியலனாலும் நீங்க உயிரோட்டமான வைரம்ன்றதுனால நீங்க முயற்சி பண்ணி உங்களுடைய கரையை உங்களால நீக்க முடியும்னு சொல்றாரு பாபா. நம்ம வந்து ஆத்மாபிமானியா ஆக முடியும். நமக்குள்ள இருக்கிற குறைகளை நம்ம கோபப்படுறோமா அந்த கோபத்தை குறைக்க முடியும். பாபா நினைவுல நம்ம கோபத்தை குறைக்க முடியும். நம்ம வந்து சோம்பேறித்தனம் இருக்கும்னா நம்ம பாபாவை நினைச்சு சுறுசுறுப்பா மாற முடியும். அதனால உங்களுடைய நலங்களை உங்களால மாத்த முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வைரம் போலவே அவசியம் ஆகியே தீர வேண்டும் சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா நீங்க மாறிதான் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. எப்போது முழுமையான முயற்சி செய்கிறீர்களோ அப்போதுதான் அது போல ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆனா முழுமையான முயற்சி எப்ப செய்றீங்களோ, பாபா சொன்ன மாதிரி, பாபா டெய்லி முரளியில சொல்றாருல, குழந்தைகளே சார்ட் வைங்க,
குழந்தைகளை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் என்ன நினைச்சீங்க, 5 சுரூபம் எத்தனை தடவை சுத்துனீங்க, எவ்வளோ பேருக்கு ஞானம் சொன்னீங்க, உங்களை மாதிரி எத்தனை பேரை மாத்துனீங்க. இந்த மாதிரிலாம் பாபா சொல்ற பேச்சை நம்ம என்னைக்கு கேட்குறோமோ அன்னைக்கு தான் அது மாதிரி ஆவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நம்ம இப்பெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போறோம் இல்லையா. டெய்லி முரளில என்ன சொல்றாரோ இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு நம்ம மாயா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, நீங்க என்னைக்கு முழுமையான முயற்சி செய்யறீங்களோ அப்போதுதான் அது போல ஆவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், உங்களது ஆன்மீக நிலை அந்த அளவு உறுதியாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய ஆன்மீக நிலை அந்த அளவுக்கு உறுதியாகணும். சரீரத்தை விடும்போது கடைசியில் எந்த ஒரு நினைவுமே வராதிருக்க வேண்டும். நீங்க இந்த உடலை விட்டு போகும்போது வெறும் பாபா நினைவு தான் இருக்கணும். வேற எதுவுமே உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரக்கூடாது. இந்த உறவினர்கள், இந்த வீடு வாசல், சொத்து சுகம், பணம் நகை எதுவுமே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. வந்துருச்சுன்னா நீங்க மாட்டினீங்க, அவ்வளவுதான். பழையபடி இங்கே வந்து பிறந்துருவீங்க. பாபா சொல்றாரு, இதுவோ தெளிவாக உள்ளது. இது எல்லாமே தெளிவா இருக்கு. உற்றார் உறவினர் அனைவரையும் மறக்க வேண்டும். ஒரு பாபாவுடன் மட்டுமே சம்பந்தம் வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் வைரமாகி கொண்டிருக்கிறீர்கள். இது ஆபரணங்களின் கடை சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆபரணமாக இருக்கிறீர்கள். இவ்விஷயத்தை வேறு யாருமே அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே ஆபரணமா இருக்கிறோம். பாபா நம்மள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ளது. முயற்சியின் ஆதாரத்தில் நாம் உலகத்தின் எஜமானராக ஆகி கொண்டிருக்கின்றோம். யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக முயற்சி செய்திருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. அதுவும் உங்களிடமிருந்து தான் இல்லையா சொல்லி சொல்றாங்க பாபா. இப்ப பாபா வந்து லட்சுமி நாராயணா ஆகுறாங்க. 108 பேர் வராங்கன்னா அவங்க யார் மூலமா வந்திருப்பாங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு பிரம்மகுமாரியோட கிளாஸ் கேட்டு, பாபாவுடைய கிளாஸ் தான் கேட்டுதான் வந்திருப்பாங்க இல்லையா. பாபா ஆசிரியரா இருந்து யாரையாவது நிமித்தமாக்கி அவங்க மூலமா பாடம் எடுத்திருப்பாரு. அப்ப உங்களிடமிருந்து தானே எல்லாரும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்க தான் இவ்வளவு முயற்சி செய்யணும். அதனால் பாபா ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாருமே பாபா பாக்குறாரு. எப்படி பூக்கள் பார்க்கப்படுகின்றன இல்லையா. இது எத்தகைய மனமுள்ள மலர். நம்ம பூவெல்லாம் பாக்குறோம் இல்லையா. அந்த பொக்கேல இருக்கிற பூவை பார்த்துட்டு இது எந்த மாதிரி அழகா இருக்கு பாரு, அந்த ரோஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு, இது எப்படி உள்ளது. அந்த மாதிரி பாபா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க எந்த அளவுக்கு நல்ல குணமுடையவர்கள்ட்டு, தெய்வீக குணம் எவ்வளவுக்கு இவங்களுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் பாபா பாக்குறாரு. இவற்றில் வேறு எந்த மாதிரி கரை உள்ளது. ஏனென்றால் நீங்கள் சைத்தன்யமானவர்கள். இப்ப பாபா நம்மளை பாக்குறாரு, நமக்குள்ள என்ன குறை இருக்குது. ஏன்னா நம்ம உயிரோட்டமா இருக்கிறோம். சைத்தன்ய வைரம் தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா சொல்லி பாபா சொல்றாங்க. நமக்குள் என்னென்ன கரை உள்ளதோ அது பாபாவிடமிருந்து புத்தியோகத்தை விலக்கி எங்காவது அலைய விடுகின்றது சொல்லி சொல்றாரு. பாபா பாருங்க கரெக்டா அந்த பாயிண்ட பிடிக்கிறாரு. உங்கள்ட்ட என்னென்ன கரை இருக்குதோ அது வந்து உங்களை வந்து பாபாட்ட இருந்து பிரிக்குது, உங்க புத்தியோகத்தை விலக்கி அலைய விடுது சொல்லி சொல்றாரு. நமக்கு அது ஏதாவது ஒரு எதுலயாவது ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு சாப்பாடு இல்ல ஏதாவது உறவினர்கள், ஏதோ ஒண்ணு அன்னைக்கு கூட இந்த பேர் ரூபத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது நம்ம கிட்ட கரை இருக்குன்னா தூக்கம் கூட சில டைம்ல சில பேருக்கு தூங்கணும்னே வந்து இதா இருக்கும், தூங்கணும்னே இருக்கும். அந்த தூக்கம் கூட பாபாட்ட இருந்து நம்மளை பிரிக்குது இல்லையா. அப்ப எந்த கரை உங்கள்கிட்ட இருக்குதோ அது வந்து பாபாட்ட இருந்து உங்களை பிரிக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதை கண்டுபிடிங்கன்றாரு. அதை கண்டுபிடிச்சு அதை நீக்குங்கன்றாரு. அதுதான் வைரத்துல இருக்கிற கரையை நீக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். மத்தவங்க சொல்ல மாட்டாங்க. மத்தவங்க சொல்லுவாங்க, ஆனா நமக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ நம்மளை குறை சொல்லிட்டாங்களேன்ட்டு. அதை ஏன் நம்ம மத்தவங்கள்ட்ட கேட்கணும். நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு நம்மளே கண்டுபிடிச்சு அதை நீக்கிடலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்னையே நினைவு செய்யுங்கள், வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வீட்லயே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். வீட்லயே உட்காந்துட்டு சிவபாபா மட்டும் நினைங்க. ஆத்மான்னு புரிஞ்சு பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு, ஜொலிச்சுட்டு இருக்கிறாரு. என்னுடைய அப்பா, நான் அங்கிருந்தா வந்தேன் நடிக்க, அவரு என்னுடைய அப்பா. அவரை பிரிஞ்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு, இப்ப எனக்கு கிடைச்சிட்டாரு. நான் எவ்வளவு சந்தோஷமா அவரை நினைக்கணும். அவரை நினைவு செய்யுங்கன்றார். இவர்களுக்காக பட்டி நடத்தப்பட்டது, அதில் தயாராகி சேவைக்காக வெளிப்பட்டார்கள். முதல்ல ஆரம்ப காலத்துல பட்டி நடத்தப்பட்டது, அதுல தயாராகி நிறைய பேர் சேவைக்காக வெளிப்பட்டாங்கன்னு சொல்றாரு. மிக பழையவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாபா பார்க்கிறார். ரொம்ப பழைமையானவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட நல்லா சேவை பண்றாங்கன்னு பாபா பார்க்கிறாரு. கொஞ்சம் புதியவர்களும் இப்போ சேர்ந்து கொள்கிறார்கள். பழையவர்களுக்கு பட்டி நடைபெற்றது. பழையவர்களுக்காக இருந்த போதிலும் அவர்களிடமும் குறைகள் நிச்சயமாக உள்ளன சொல்லி சொல்றாரு.
பழையவங்களுக்குலாம் அந்த 7 நாள் பட்டி வச்சான் பாபா. 7 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணி அவங்கள ரொம்ப சம்ஸ்காரம் மாற்றம்லாம் பாபாவே பண்ண வைப்பாரு. யோகா நல்லா பண்ண வச்சு தான் அனுப்புவாரு. அப்புறம் வெளியில சேவைக்காக அனுப்புவாரு. பழையவர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கூட குறைகள் நிச்சயமா இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருவரும் அவர்களது மனதில் புரிந்து கொண்டுள்ளனர். எல்லாருமே அவங்களுக்கே தெரியும் அவங்கள்ட்ட இருக்கிற குறை. நான் தெரியாம இருக்காது. ஏன்னா மாயா வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க குறை என்னன்னு காமிச்சிட்டு போயிடும். பாபா எந்த ஒரு நிலையை அமைத்துக் கொள்ள சொல்கிறாரோ அது இன்னும் அமையவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைக்கிற மாதிரி இன்னும் யாரும் மாறல, இன்னும் யாருக்குமே அமையல சொல்லி பாபா சொல்றாரு. நோக்கம் மற்றும் குறிக்கோளை பாபா சொல்லி புரிய வைக்கிறார். இப்ப ஏம் ஆப்ஜெக்ட் பாபா நல்லா லட்சுமி நாராயணன் ஆகணும், தேவதை ஆகணும்ட்டு பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. அனைத்தும் விட அதிகமான கரை எதுல தெரியுமா? தேக அபிமானத்தினுடையதாகும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, நான் தேகம்னு நினைச்சுக்கிறது, அதனாலதான் எல்லா பிரச்சனையுமே. நம்ம ஆத்மா, நான் எனக்கு இந்த உடல் உடல் சார்ந்த விஷயம், இந்த பூமி, இந்த உலகம் எதுவுமே எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் ஆத்மா நடிக்க வந்தா கிளம்பிடுவேன் அப்படின்னு நினைச்சு ஒரு ட்ரஸ்டியா ஃபரிஸ்தாவா இருந்து வாழ்ந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா தேக அபிமானத்துல வந்துட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால்தான் தேகத்தின் பக்கம் புத்தி சென்று விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அடிக்கடி இந்த தேகம் பின்னாடியே புத்தி போயிடுதுன்றாரு. தேகத்தில் இருந்து கொண்டே தேகி அபிமானி ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்க உடம்புலதான் இருக்கணும், உடம்புல இருந்து உடம்ப பார்க்க கூடாது, உறவினர்களை பார்க்க கூடாது, பற்று வைக்க கூடாது, எதுவுமே இது இங்க இருக்கிறதெல்லாம் எண்ணிதுன்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா அதுதான் உண்மை. ஒரு நாளைக்கு நம்ம விட்டுட்டு தான் போக போறோம். எதுவுமே கண்ணால பாக்குறது நமக்கு கூடவே வராது. அதனால பாபா இப்பவே பிராக்டிஸ் பண்ணுங்கன்றாரு. இந்த கண்களால் பார்க்கின்ற பொருட்கள் எதுவும் முன்னால் வரக்கூடாது, அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இது பாபா சொல்றது எல்லாமே உண்மைதான். நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணா அப்பதான் கடைசியில அந்த நிலை வரும்னு சொல்றாரு. நமது புத்தியில் ஒரு பாபா மற்றும் சாந்தி தாமத்தை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் நினைவு வரக்கூடாது. எதையும் உடன் எடுத்து செல்ல இயலாது. யாரு எதை எடுத்துட்டு வந்தோம், எதை எடுத்துட்டு போகுது. இதான் கீதையினுடைய சாரமே. நம்ம எல்லாருடைய ஹிந்து வீட்லயும் போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. கீதா சாரம் சொல்லிட்டு, எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்வதற்கு, நீ எதை எடுத்து கொண்டாயோ இங்கிருந்து எடுத்தாய், அப்படிலாம் ஒரு லைன்ஸ் இருக்கும் இல்லையா. பாபா சொன்னதுதான் அது. அதைதான் நம்ம வந்து காலங்காலமா நம்ம அதை தான் கீதா சாரம்னு சொல்லிட்டு இருந்தோம். எதையுமே நம்மளால உடன் எடுத்துட்டே போக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவா வந்து ஆத்மாவா தான் போக போறோம். முதலில் நாம் புதிய சம்பந்தத்தில் வந்தோம், இப்போது இருப்பது பழைய சம்பந்தம். முதல்ல நம்ம வரும்போது தேவதைகளா நடிச்சோம், புதிய சம்பந்தத்துல நடிச்சோம். இப்ப கடைசியா கலியுகத்துல கடைசி பிறவி பழைய சம்பந்தத்துல இருக்கிறோம். பாபா சொல்றாரு, பழைய சம்பந்தத்தின் நினைவு ஒரு சிறிதுமே வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. பழைய சம்பந்தமா, அதெல்லாம் மறந்துருங்க. எதுக்கு அவங்கள நினைக்கிறீங்க? அவங்க கூடவா பிறந்து வந்தீங்க? போகும்போது அவங்க கூடவா கூட்டினா போறீங்க? தனியா தான் வந்தா தனியா தான் போக போறோம். எதுக்கு அவங்கள நினைக்கிறீங்கன்றாரு. பாடலும் உள்ளது கடைசி காலத்தில்னு ஒரு பாடல் இருக்கு. இது இப்போதைய விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. பாடலை கலியுக மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இது பற்றி தெரியாது. அந்த பாட்டு எழுதினவங்களுக்கே தெரியாது அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. முக்கியமான விஷயம் பாபா சொல்லி புரிய வைக்கிறார். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நினைவில் வரக்கூடாது. முக்கியமான விஷயம் பாபாவை நினைக்கணும். நான் ஆத்மா பரமாத்மாவை நினைக்கிறேன், அவரை தான் எனக்கு கடைசியா வருவார். நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நல்ல துணை அவர் தான், கடைசி அவர் தான் நம்ம கூட வருவார், யாரும் வரமாட்டாங்க. ஒரு பாபா நினைவின் மூலம் தான் உங்களுடைய பாவங்களே நீங்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் நினைச்சாலே இப்ப பாவம் நீங்கிடும். ஆத்மா அப்படியே பியூரா லேசா உடம்புல இருந்து கிளம்பி போகலாம், இல்லைன்னா சுமையோட கிளம்பி போவோம். அதனாலதான் நினைக்க சொல்றாரு. நினைச்சிட்டு வாங்க, நீங்க பாவத்துல அழிச்சிட்டு என் கூட வாங்க, என் கூடவே பக்கத்துல உட்காந்துட்டு போலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. பவித்திரமான வைரமாக நீங்கள் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. பாவம் நீங்கிருச்சுன்னா நீங்க தூய்மையான வைரமா ஆயிடுவீங்க, ஜொலிப்பீங்கன்னு சொல்றாரு. அப்பதான் என் கூடவே போக முடியும்னு சொல்றாரு. ஒரு சில கற்கள் மிகவும் விலை மதிப்புள்ளதாக உள்ளன. சில இந்த வைர வியாபாரிகள்கிட்ட இருக்கும் இல்லையா, சில வைரங்கள்லாம் மிக விலை மதிப்புள்ளதா இருக்கும். மாணிக்கங்களும் விலை மதிப்புள்ளதாக உள்ளன சொல்லி சொல்றாரு. பாபா தம்மை விட குழந்தைகளின் மதிப்பை மிக உயர்ந்ததாக ஆக்கி கொண்டே இருக்கின்றார். சிவபாபா பாருங்க, அவரை விட குழந்தைகளோட மதிப்பு உயர்ந்ததா ஆக்கிட்டே போறாரு. உலகத்துக்கே எஜமானனா ஆக்க வைக்கிறாரு. தன்னை தான் சோதித்தறிய வேண்டியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணணும். பாபா சொல்றாரு, உள்முக சிந்தனையிலிருந்து தனக்குள் பாருங்கள், நமக்குள் என்ன குறையுள்ளது, தேக அபிமானம் எதுவரை உள்ளது பாருங்க. நீங்க எனக்கெல்லாம் என்ன குறை இருக்குது, இன்னும் நான் ஏன் வந்து பாபாவை நினைக்க மாட்டேன், பாபாவுக்கு நெருக்கமா வரமாட்டேன், எனக்கு ஏன் காட்சிலாம் கிடைக்க மாட்டேது, சொர்க்கத்தினோட காட்சிலாம் பாபா தெரியுன்றாரு, எனக்கு ஒன்றும் கிடைக்கவே மாட்டேதே. அப்ப என்கிட்ட குறை இருக்குது. அப்ப தேக அபிமானம் எனக்கு எது வரைக்கும் இருக்குது, நான் இன்னும் கலியுகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இன்னும் பாபாட்ட நெருங்கிட்டேனா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. பாபா புருஷார்த்தத்திற்காக வெவ்வேறு யுக்திகளை சொல்லி கொண்டே இருக்கின்றார். இப்ப பாபா முயற்சி பண்றதுக்காக
நிறைய யுக்திகளை சொல்லிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு முடியுமோ ஒருவரின் நினைவிலேயே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் சரி, அழகான குழந்தைகளாக மிகவும் அன்பானவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாருடைய நினைவுமே வரக்கூடாது. பாபா சொல்றார் பாருங்க, உங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப அன்பானவங்களா இருந்தாலும் சரி, அழகா கூட இருக்கட்டும், அழகா மிகவும் அன்பா உங்களை அப்படி பாத்துக்கிறாங்க உங்களை. பாபாவோட சிவபாபா இருக்கிறாருல, அவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறவங்க அவ்வளவு அன்பா அவங்கள ஆசையா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் சரி, அவங்களோட நினைவு கூட உங்களுக்கு வரவே கூடாதுன்றாரு பாபா. கடைசியில யாருடைய நினைவும் வரக்கூடாது. பாபா சொல்றாரு, இங்குள்ள எந்த ஒரு பொருளின் நினைவுமே வரக்கூடாது சொல்லி சொல்றாரு. இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளுமே கடைசி நேரத்துல அந்த பொருள் ஞாபகம் வந்துடும். சாப்பாடு கூட சில டைம்ல ஒரு சில சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்களுக்கு கடைசி நேரத்துல அந்த பானிபூரி சாப்பிடணும்னு ஞாபகம் வந்துடுச்சான். உயிர் போற டைம்ல பானிபூரி வேணும்ட்டாங்களாம். நான் செஞ்சு எடுத்து வரேன்னு சொன்னா அந்த அளவுக்கு டைம் இல்லை. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிட்டாராம். அப்ப சாப்பிட்டோன்னே என்ன ஆச்சு, வேஸ்டா போயிடுச்சு இல்லையா? அவ்வளவு நாள் நம்ம பண்ண புருஷார்த்தம் பாபா நினைவுல கடைசியில அந்த ஒரு பானிபூரம் மேல நாம வச்சிருந்த அந்த நினைவு கடைசியில எவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. புருஷார்த்தமே வேஸ்ட். அதனால எந்த ஒரு சாப்பாட்டின் மேல கூட உங்களுக்கு நினைவு வந்துடக்கூடாது சொல்றாரு. எது மேலயும் உங்களுக்கு பற்று ஈர்ப்பு இருக்கவே கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. சில குழந்தைகளிடம் பற்று அதிகமாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, சில குழந்தைகள்கிட்ட பற்று ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. குழந்தைகள் மேல பற்று, புருஷன் மேல பற்று, எல்லார் மேலயும் பற்று வச்சிருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, பாபா சொல்கிறார், அந்த அனைவரிடம் உள்ள பற்றை நீக்கி ஒருவரின் நினைவில் மட்டும் இருங்கள். யார் மேலேயும் பற்று வைக்காதீங்க. எல்லாரையும் என்கிட்ட ஒப்படைச்சுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாரையும் அவர் பாத்துக்குவாரு. நம்ம பாபா மட்டும் நினைச்சா எல்லாரையும் அவர் பாத்துக்குவாரு. அதனால எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பற்று நீக்கிட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. ஒரே ஒரு அன்பான பாபாவிடம் மட்டுமே யோகம் வைக்க வேண்டும். அவரிடம் அனைத்துமே கிடைத்து விடுகின்றன. உங்களுக்கு என்ன வேணும், எது வேணாலும் என்னை கேளுங்க, நான் கொடுக்குறேன். என்கிட்ட சொல்லுங்க. பாபா கேட்கிறாரு, என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. நீங்க தேகதாரிட்ட போய் கேக்குறீங்க, என்கிட்ட கேளுங்கன்றாரு. அவர்கிட்ட இருந்தே எல்லாமே கிடைச்சிருது இல்லையா? அப்புறம் ஏன் மத்தவங்கள நினைக்கணும்? அவங்களே மற்றவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே யார் கொடுத்தது? பகவான் தானே கொடுத்தாரு. எல்லாமே பகவான் கொடுத்தார், பகவானே எடுத்துக்கிட்டாருன்ட்டு பாரதவாசிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ரொம்ப காலமா அவங்க அந்த டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பகவான் கொடுத்தார், பகவான் எடுத்துக்கிட்டாருன்னு. அப்ப நம்ம அவர் போட்ட பிச்சை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உறவினர்கள், இந்த உலகம், இந்த வீடு வாசல் எல்லாமே சிவன் போட்ட பிச்சையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே அவர்கிட்ட இருந்து நம்ம கிடைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் மத்தவங்க நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. யோகத்தின் மூலம் தான் நீங்கள் அன்பானவர்களாக ஆகிறீர்கள். நீங்க யோகா பண்ண தானா நீங்க அன்பானவர்களா தெரிவிங்க எல்லாருக்கும் சொல்றாரு. ஆத்மா அன்பானதாக ஆகின்றது. ஆத்மா தான் அன்பாகுது, உடல் அன்பாகிறது இல்ல, அந்த ஆத்மா தான் அன்பாகுது. ஆத்மாவே அன்பானதாக தூய்மையாக ஆக்குவதற்காக பாபா சொல்கிறார், குழந்தைகளை எவ்வளவு என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக மிக அன்பானவர்களாக ஆவீர்கள் சொல்றார் பாருங்களேன். அன்பு கிடைக்கல, அன்பு கிடைக்கல, யாரும் என் மேல அன்பு காட்ட மாட்டாங்க. நீங்க எவ்வளவு என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளவு அன்பு கிடைக்கும் சொல்றாரு பாபா. அவ்வளவு அன்பானவர்களா நீங்க மாறுவீங்க, நீங்க கொடுப்பீங்க எல்லாருக்கும் அன்புன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அந்த அளவுக்கு அன்பானவர்களா மாறுவீங்கன்றாரு. என்ன நினைவு எந்த அளவுக்கு செய்றீங்களோன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அவ்வளவு அன்பானவர்களாக ஆகிறீர்கள். தேவி தேவதைகளாகிய உங்களுக்கு இன்று வரை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு தான், நீங்க தான் இவ்வளவு அன்பானீங்க இல்லையா? கடவுளுக்கு சமானமா அன்பானதுனாலதான் உங்களுக்கு பூஜை நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. மிகவும் அன்பானவர்களாக ஆகிறீர்கள் இல்லையா சொல்லி சொல்றாரு. உங்களை மாதிரி அன்பானவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆக போறோம். அததான் பாபா இப்பவே சொல்லிட்டாரு. அரை கல்பம் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள். பாபா சொல்றாரு, அரை கல்பமா நீங்க தான் சொர்க்கத்துல போய் ஆட்சி பண்ண போறீங்க 2500 வருஷம். பிறகு அரை கல்பம் நீங்க தான் பக்தி மார்க்கத்துல பூஜிக்கப்படுகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்களே பூஜாரியாகி உங்களுடைய உருவங்களையே பூஜிக்கிறீர்கள். அதுக்கப்புறம் நம்மளே பிறப்பிறப்புல நம்ம மறந்து போய் லட்சுமி நாராயணனுக்கு நம்மளே போயிட்டு பூஜிக்கிறோம். தேவதைகள், பல தேவதைகளை நம்மளே பூஜிக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அனைவரை காட்டிலும் லவ்லியாக ஆகக்கூடியவர்கள். பாருங்களேன் எப்படி சொல்றாரு. முழு உலகத்துல இருக்கிறவங்களோட லவ்லியா ரொம்ப அன்பானவர்களா மாறக்கூடியவர்கள் நீங்க தான் சொல்றாரு. ஆனால் எப்போது அன்பான பாபாவை நல்லபடியாக நினைவு செய்கிறீர்களோ அப்போதுதான் அன்பாக ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க எப்ப பாபாவை நினைக்கிறீங்களோ, ஏன்னா அவர் தானே அன்பே சிவம், அன்பான பாபா. அன்பான பாபா கூட சேரும் போதுதான் நம்மளும் அன்பாகும். பூவோட சேர்ந்த நாறு தானே மணக்கும்.
அப்ப நம்ம அன்பான பாபா கூட சேர்ந்து நீங்களும் அன்பா ஆவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே நினைவில் வரக்கூடாது. பாருங்க, நீங்க அந்த அளவுக்கு மாறிடணும். ஒரு பாபா தான் எனக்கு, வேற யாருமே கிடையாது. அதனால உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நாம் பாபாவை மிகுந்த அன்போடு நினைவு செய்கிறோமான்னு சொல்லி உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நாம் ரொம்ப அன்பா பாபா நினைக்கிறேனா, இல்லை ஏஞ்சி கடமைக்கேன்னு அமிர்த வேலை ஏஞ்சி உட்காடுறேனா, கடமைக்கேன்னு 4 மணி பாக்குறது, 4:45 எப்ப வரும்ன்ட்டு ஏஞ்சி வந்துடுது. அந்த மாதிரி கடமைக்குன்னு நினைக்க கூடாது. பாபாவை மிக அன்பா நினைவு செய்யணும். அந்த மாதிரி நான் அன்பா நினைவு செய்யறேனான்னு செக் பண்ணுங்க. பாபாவின் நினைவில் அன்பின் கண்ணீர் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். பாபான்னு நினைச்சாலே அப்படியே உருகி போகணும். மனசு உருகி அப்படியே அன்பு கண்ணீர் வரணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு என்ன நினைக்கணும். கடவுளை நினைச்சு சிலர்லாம் அந்த கடைசி நேரத்துல அழுவாங்க. கடவுளை நினைச்சு நினைச்சு கடவுளே காப்பாத்துன அந்த கண்ணீர் கிடையாது. இப்போ வாழ்ந்துகிட்டே இருந்தாலும், எல்லாரும் கூட இருந்தாலும், எல்லா சுகமும் கிடைச்சாலும், நீங்க பாபாவை நினைச்சு நினைச்சு கடவுளே நீதான் என்ன செலக்ட் பண்ணிட்ட, நீ என்னை செலக்ட் பண்ணியா, என்ன தேடி வந்தியா, எனக்கு இவ்வளோ சொத்து சுகம் எல்லாம் கொடுக்குறியே, இவ்வளோ அன்பு என் மேல காட்டுறியே, நான் என்ன செஞ்சேன்னு தெரியலையே, எனக்காக வந்திருக்கியே, என்ன செலக்ட் பண்ணிருக்கிய உன் குழந்தையான்னு சொல்லிட்டு அழுகணும். அந்த அளவுக்கு அன்பு கண்ணீர் வரணும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா, எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே இல்லை, அந்த மாதிரி சொல்லி அழுகணும் பாபாட்ட. உங்களை தவிர யாருமே இல்லை சொல்லிட்டு, வேறு யாருடைய நினைவுமே வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. மாயாவின் புயல் வரக்கூடாது. நம்ம பாபா நினைக்கும் போது மாயாவோட புயல் வரக்கூடாது. நடுவுல எண்ணங்கள் எதுவுமே வரக்கூடாது. புயல்களும் அதிகமாக வருகின்றன இல்லையா, நிறைய மாயா புயல் வரதான் செய்யுது. தன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். நல்ல அட்டென்ஷன் வைங்க. நமது அன்பு பாபாவை தவிர வேறு யார் பக்கம் போகாமல் இருக்கிறதா, நான் ஒரு பாபா மட்டும்தான் என்னுடைய பதிவிரதையா, நான் பதிராமனா நினைச்சிட்டு இருக்கிறேனா, இல்ல வேற யார் பக்கமா எனக்கு போகுதா புத்தி சொல்லி பார்க்கணும். எவ்வளவு தான் பிரியமான பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே வர வேண்டும் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு நமக்கு பிடிச்ச பொருளா இருந்தா கூட சரி, பாபா நினைவு தான் நமக்கு வரணும். பாபாவோட ஏதாவது இனிமையானது இருக்குமா உலகத்துல? இனிமையான மலையே அவரை தான் நினைக்கணும் சொல்லி சொல்றாரு. நீங்கள் அனைவரும் ஒரு நாயகனின் நாயகியாக ஆகிறீர்கள். இப்ப எல்லா ஆத்மாக்கள் நாம எல்லாருமே ஒரு நாயகன் பாபா சிவபாபாவுடைய நாயகியா ஆகிறோம்னு சொல்றாரு. நாயகன் ஒரு முறை ஒருவரை ஒருவர் பார்த்து விட்டால் போதும். திருமணம் கூட செய்வதில்லை, தனியாகவே இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மற்றவரின் நினைவில் புத்தியில் உள்ளது சொல்லி சொல்றாரு. அந்த உலகாய நாயகன் நாயகி கல்யாணம் கூட பண்ணிக்காம ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் அனைவருமே ஒரு நாயகனின் நாயகிகள். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பிகேஸ் எல்லாருமே ஒரு சிவபாபாவுடைய நாயகிகள். அந்த நாயகனை நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் கூட அதிகமாக நினைத்து வந்தீர்கள். நம்ம தான் பக்தி செஞ்சோம், நம்ம தான் 63 பிறவியா அப்பர், சுந்தரர், இந்த மாதிரி நிறைய பேர் நாயன்மார்கள்லாம் இருக்காங்களா, எல்லாம் சிவ பக்தர்கள். அந்த மாதிரி உருகி உருகி நினைச்சாங்க இல்லையா, நாயகனை தான் நினைச்சு வந்தாங்க. நம்ம தான் அந்த மாதிரி நினைச்சு வந்தோம்னு சொல்லி சொல்றாரு. எங்கும் கூட நீங்கள் அதிகம் நினைக்க வேண்டும். இங்க கூட நீங்க பாபாவை பக்தியில நினைச்ச மாதிரியே இங்கேயும் நினைங்க. ஆனா உண்மையா பாபா தெரிஞ்சுக்கிட்டு நினைங்க. பக்தியில தெரியாம நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, சிவலிங்கமா வழிபட்டீங்க. இங்க நீங்க பாபா எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இப்ப ரொம்ப அதிகமா நினைங்களான்னு சொல்லி சொல்றாரு. அவர் உங்கள் முன்னிலையிலே இருப்பதால் பாபா சொல்கிறார், என்னையே நினைவு செய்வீர்களானால் உங்கள் துன்பமெல்லாம் விலகிவிடும் சொல்லி சொல்றாரு. இப்ப அவர் நமக்கு முன்னாடியே வந்துட்டனால அவரை அதிகமா நினைக்க சொல்றாரு. பக்தியில எங்க இருக்கிறாருன்னே தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு அவரை தேடின்னு பார்க்காமலே லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பாத்துட்டீங்களே, பார்த்துட்டு லவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எப்படி இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும், அவரை பார்த்துட்டோம். இப்ப அன்பா நினைங்களான்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், என்னையே நினைவு செய்யலானால் உங்கள் துன்பம் எல்லாம் விலகிடும் சொல்றாரு. நீங்க என்ன மட்டும் நினைச்சீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம்லாம் போயிருன்றாரு. இதில் சந்தேகத்திற்கான எந்த ஒரு விஷயமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க சந்தேகப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அந்த உலகாய மனுஷங்க சொல்ற வார்த்தைகள்ல தான் நீங்க நம்ப கூடாது. அவங்க ஏமாத்திடுவாங்க இல்லையா, நீ என்னன்னு நினைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க பாபா சொல்றாரு, சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றாரு, நீ என்ன நினைச்சுன்னா உன்னோட கஷ்டம்லாம் போயிருன்றாரு. இதுல ஏன் சந்தேகப்படுறீங்கன்றாரு. சந்தேகப்பட வேண்டிய விஷயமே இல்லை சொல்லி சொல்றாரு. பகவானுடன் சந்திப்பதற்காக அனைவரும் பக்தி செய்கிறார்கள். பாருங்க, எல்லாரும் கடவுளை பார்க்க தானே பக்தி செய்யறாங்க. இந்த கடவுளை ஒரு நாளாவது பார்த்துடணும்ட்டு பாபா சொல்றாரு. இங்கே குழந்தைகள் சிலர் மிகவும் கடுமையான சேவை செய்கிறார்கள். பாபாக்காக நிறைய குழந்தைகள் எலும்பு தேய சேவை செய்யறாங்க. எல்லா சேவையும் செய்யறாங்க. கருணா சேவை பண்றாங்க, வார்த்தைகளால சேவை பண்றாங்க, ஆல்ரவுண்டர் மாதிரி சேவை பண்றாங்க, துடிக்கிறாங்க, சேவைக்காகவே துடித்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த முயற்சி செய்கிறார்கள். நிறைய முயற்சி செய்யறாங்க பாபாக்காக.
இதையும் நீங்கள் அறிவீர்கள். பெரிய மனிதர்கள் அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை சொல்லி சொல்றாரு. ஆனால் உங்களது முயற்சி வீணாக போகாது. பாபா சொல்றாரு, நீங்க பட்ட கஷ்டம் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா உங்களை வந்து சிலர் புரிந்து கொண்டு தகுதியுள்ளவராக ஆகிறார்கள் சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா நீங்க பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட் ஆகாதுன்றாரு. ஒரு நாள் பலன் கொடுக்கும். சிலர் புரிஞ்சுக்கிட்டு தகுதியுள்ளவரா ஆகுறாங்க. பிறகு பாபாவுக்கு முன்பு வருகிறார்கள். நிறைய பேர் அதுக்கப்புறம் ஞானம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பாபாவுக்கு முன்னாடி மதுபன்ல வராங்க. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இவர் தகுதியுள்ளவரா இல்லையா. இப்ப யாரெல்லாம் வந்து போயிட்டு திரும்ப வராங்களோ அவங்க தகுதி உள்ளவங்களா இல்லையான்ட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. திருஷ்டியோ குழந்தைகளாகிய உங்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. அலங்காரம் செய்பவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் தான் சொல்லி சொல்றாரு. நம்ம பாபா குழந்தைகள் வந்தோடனே திருஷ்டி கூட கொடுக்குறோம். பார்வையாளனே அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு திருஷ்டி கூட கிடைக்குது. அலங்காரம் செய்பவர்களாக நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா நம்மள ஞானத்தினால அலங்காரம் செய்யறாரு. நம்ம ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்லி அவங்களே அலங்காரம் செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் அலங்காரம் செய்திருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பாபா உங்களுக்கு செய்திருக்கிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு அலங்காரம் செய்வித்து அழைத்து வருகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நமக்கு ஞானத்தை சொல்லி நம்மளை அலங்காரம் பண்றாரு. நம்ம போய் மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லி சொல்லி எல்லாரையும் கூட்டுன்னு வரோம். அலங்காரம் பண்ணி கூட்டுட்டு வரோமா மதுபனுக்கு சொல்றாரு பாபா. பாபா வெகுமதி தருகிறார். எப்படி அலங்காரம் செய்தாரோ அது போலவே மற்றவர்களுக்கும் சேவிக்கிறார்கள். பாபா அந்த மாதிரி யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாருங்களோ அவங்களுக்கு வெகுமதி கூட தராராம் பாபா. எப்படி அலங்காரம் அவர் செய்தாரோ அது மாதிரி மற்றவர்களுக்கும் செய்யறாங்கன்னு சொல்லி பாபா பாக்குறாரு. தங்களையும் விட நன்றாக மற்றவர்களுக்கு அலங்காரம் செய்விக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், நீங்க அலங்காரம் பண்ணிக்கிறத விட மத்தவங்களுக்கு இன்னும் நீங்க அலங்காரம் அழகா பண்ண முடியும்னு சொல்றாரு. ஏன்னா உங்க பேச்சை கேட்டு நிறைய பேர் மாறி போயிடுவாங்க. நீங்க அப்படியே தான் இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம ஞானம் அழகா சொல்றோம், ஆனா நம்ம மாறுறோமா அதுதான் முக்கியன்றார் பாபா. அனைவருக்கும் அவரவர் அதிர்ஷ்டம் என்பது உள்ளது இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. புரிந்து கொள்பவர்களில் ஒரு சிலர் புரிய வைப்பவர்களை காட்டிலும் திறமைசாலிகளாக ஆகிவிடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், ஞானம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம இவ்வளவு நாள் இப்படி ஆயிட்டோம், இப்ப பாபாவே சொல்லிட்டாரு மாறிட்டோன்ட்டு அவங்களோட குணங்கள் எல்லாம் மாத்திட்டு தேவதையாவே இந்த பிறவிலே மாறிடுறாங்க. யாரு சொன்னாங்களோ அவங்கள விட ஃபாஸ்டா மாறிட்டு போறாங்கன்றாரு. புரிய வைப்பவர்களை காட்டிலும் திறமைசாலியாக ஆகிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர்களை விட நாம் நன்றாக புரிய வைக்க முடியும் என புரிந்து கொண்டுள்ளனர். புரிய வைப்பதற்கான போதை அதிகரிக்கின்றது என்றால் அவர்கள் வெளிப்படுகின்றனர் சொல்லி சொல்றாரு பாபா. பாபா சொல்றாரு, இவங்க புரிய வைக்கிறத விட நான் நல்லா புரிய வைக்க முடியும்ட்டு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கான போதை அதிகரிக்குது, அதனால அவங்க வெளிப்படுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப் தாதா இருவருடைய மனதிலும் இடம் பிடிக்கின்றனர். அந்த மாதிரி யார் ஞானத்தை நல்லா சொல்லி புரிய வைக்கிறாங்களோ அவங்க வந்து பாபா தாதா சிவபாபா மற்றும் பிரம்மா பாபாவோட மனசுல இடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அநேக புதியவர்கள் இருக்கிறார்கள், பழையவர்களை விட திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய புது குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, பழைய குழந்தைகளை விட திறமையுள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. முள்ளிலிருந்து நல்ல மலர்களாக மாறி இருக்கிறார்கள். மெயினே வந்து பாபா பாக்குறது அவங்க எந்த அளவுக்கு மலரா மாறி இருக்கிறாங்க. குணங்களால மாறுறதுதான் முக்கியம். ஞானம் சொல்றதை விட குணங்கள் வந்து மாறணும், அதுதான் முக்கியம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் பாபா புகழறாரு. அதனால பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். பாபா எல்லாரையும் பார்க்கிறார். இவர்களிடம் என்னென்ன குறைகள் உள்ளன, இந்த குறைகள் இவர்களிடமிருந்து வெளியேறிவிட்டால் நல்ல சேவை செய்வார்கள் சொல்லி பாபா பார்க்கிறாரு. தோட்டக்காரர் இல்லையா, தோட்டக்காரர் என்ன பண்ணுவாரு, எந்த செடி நல்லா வளருது, எந்த செடிக்கு தண்ணி ஊத்தணும், எந்த செடிக்கு உரம் போடணும், அப்ப எது நல்லா பூக்கும்னு பாப்பாரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு, இந்த குறை போயிடுச்சுன்னா இந்த குழந்தை நல்லா சேவை பண்ணுமேன்னு சொல்லி பாக்குறாரு. எழுந்து பின்னால் கூட போய் பார்க்க மனதில் எண்ணம் தோன்றுகிறதாம் பாபாவுக்கு. பாபா மீட்ல பின்னாடி உள்ள குழந்தைகளை போய் பார்க்கறது கூட பாபாவுக்கு மனசு கேக்குதாம், எண்ணம் வந்து தோன்றுதான். ஏனென்றால் பின்னால் கூட போய் அமர்கின்றனர். நிறைய நல்ல குழந்தைகள் பின்னாடி போய் உட்கார்ந்துடுறாங்களாம். நல்ல மகாரதிகளும் முன்னால் அமர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதில் யாருக்கும் கஷ்டம் வருவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. யாருக்காவது கஷ்டம் வந்தது கோபித்து கொண்டார்கள் என்றால் தங்களின் அதிர்ஷ்டத்தின் மீதே கோபித்துக் கொள்வதாகும் சொல்லி சொல்றாரு பாபா. அந்த டைம்ல சொல்லுவார், நல்ல மகாரதிகள் முன்னாடி உட்காருங்க. அப்படி சொல்லும் போது மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதனால யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க கோபிச்சுக்கிட்டாங்கன்னா தங்களது அதிர்ஷ்டத்தின் மீதே கோபிச்சு கொள்வது, எதுக்காகலாம் கோச்சு கூடாது சொல்லி சொல்றாரு. முன்னாள் பூக்களை பார்த்து மிகுந்த குஷி ஏற்படுகின்றதாம் பாபாவுக்கு. முன்னாடி உட்கார்ந்துருக்கிற பூக்களை பார்த்து பாபாவுக்கு குஷி ஏற்படுகின்றது சொல்லி சொல்றாரு. இவர் மிக நன்றாக உள்ளார், இவரிடம் கொஞ்சம் குறை உள்ளது சொல்லி பாபா பாக்குறாரு. பாபா ஆத்மாதான் பாக்குறாரு, உடலை பார்க்கல.
இந்த ஆத்மா நன்றாக இருக்கிறது, குணங்களால மாறிட்டாங்க, நல்ல ரிஃபார்ம் ஆயிருக்காங்கன்ட்டு பாக்குறாரு. இவங்கள்ட்ட கொஞ்சம் குறை இருக்குது, இவர் மிக நல்ல தூய்மையானவராக உள்ளார், இவருக்குள் ஏதோ உள்ளுக்குள் ஏதோ துரு படிந்துள்ளது சொல்லி பாபா ஒவ்வொரு மலரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு ஆத்மாவையும் பாக்குறாரு. ஆக அந்த குப்பை முழுவதையும் நீக்க வேண்டும் சொல்லி பாபா பாக்குறாரு. பாபாவை போல் யாரும் அன்பு செலுத்துவதில்லை, பாபா மாதிரி யாருமே நம்ம மேல அன்பு செலுத்துறவங்க கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனைவிக்கும் கூட கணவன் மீது அன்பு உள்ளது இல்லையா? இப்ப பாபா சாதாரண மனைவிக்கு கணவன் மீது அன்பு இருக்கு இல்லையா, கணவனுக்கு அந்த அளவு இருப்பதில்லை. மனைவி கணவன் மேல பாசம் வச்சிருக்க மாதிரி கணவனுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அவர்கள் இரண்டாவது மூன்றாவது என்று மனைவிகளை ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள். கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவி இருந்துட்டா ரெண்டாவது மூணாவது தேட ஆரம்பிச்சிருவாங்க. மனைவிக்கோ கணவன் சென்று விட்டால் ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு பாபா. கணவன் போயிட்டா மனைவி கதறுவாங்க, ஆனா கணவன்மார்கள் கதற மாட்டாங்க, அடுத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதான் பாபா சொல்றாரு, கணவன்மாருக்கோ ஒரு செருப்பு போய்விட்டால் இன்னொரு செருப்பு என்பது போல இருக்கிறார்கள், சரீரம் செருப்பு எனப்படுகின்றது சொல்லி சொல்றாரு பாபா. இங்க சரீரத்தை செருப்புக்கு உதாரணமா சொல்றாரு. சிவபாபாவுக்கும் கூட நீளமான செருப்பு, லாங் பூட், இந்த பிரம்மா பாபாவுடைய உடல் வந்து செருப்புன்னு சொல்லி சொல்றாரு, கிடைத்துள்ளது இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் பாபாவை நினைவு செய்து முதல் தரமானவர்களாக ஆவோம் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சிலர் நவநாகரிகமானவர் என்றால் செருப்புகளும் 4-5 வைத்துக் கொள்கின்றனர். இப்ப ராயலா இருக்கிறாங்கன்னா நிறைய செருப்பு வச்சுக்குவாங்க, ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மேட்சா செருப்புலாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இல்லை என்றால் ஆத்மாவுக்கு செருப்பு என்பது ஒன்றுதான் சொல்லி சொல்றாரு. ஆனா பாருங்க, ஆத்மாவுக்கு ஒரு உடல் தான், 2-3 உடல்லாம் ஆத்மா நடிக்க, ஒரு பிறவினா ஒரு உடல் தான் ஆத்மா போட்டுக்கும் இல்லையா. ஆத்மாவுக்கு செருப்பு ஒண்ணுதானா, காலுக்கு கூட செருப்பு ஒன்றுதான் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. காலு கூட செருப்பு ஒண்ணுதான் வச்சுக்கணும், 2-3லாம் வச்சுக்க கூடாது சொல்றாரு. ஆனால் இது ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, இது ஃபேஷன் ஆயிடுச்சு, 2 ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மேட்ச் செருப்புலாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாபாவிடமிருந்து நாம் என்ன ஆசை அடைகின்றோம், நாம் அந்த சொர்க்கத்தின் எஜமானராக ஆகி கொண்டிருக்கின்றோம். இப்ப நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம பாபாட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கோம், சொர்க்கத்துக்கு போக போறோம், சொர்க்கம் உலகின் அதிசயம் எனப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நிச்சயமாக ஹெவன்லி காட்ஃபாதர் தான் ஹெவனை ஸ்தாபனை செய்வார். இதுல பைபிள்ல போட்டிருக்கு, ஹெவன்லி காட்ஃபாதர் வந்திருக்காரு, ஹெவனை ஸ்தாபனை செய்வார்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, அதை நிச்சயமா நடக்கும்ன்றாரு. இப்போது நீங்கள் நடைமுறையில் ஸ்ரீமத் படி உங்களுக்காகவே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க பிராக்டிக்கலாவே நீங்க ஞானம் கேட்டு ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்கோ எவ்வளவு பெரிய பெரிய மாளிகைகள் கட்டுகின்றனர், இவை அனைத்தும் அழிந்து போகும் சொல்லி சொல்றாரு. நீங்கள் அங்கே என்ன செய்வீர்கள், மனதில் வர வேண்டும், இங்கோ நம்மிடம் எதுவுமே இல்லை. அது போலவே வெளியில் இல்லறத்தில் இருக்கின்றவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அனைத்தும் பாபாக்குரியவை. இப்ப நம்ம வந்து சென்டர்ல இருக்கிறவங்களும் சரி, வெளியில இருக்கிறவங்களும், இல்லறத்துல இருக்கிற நம்மளும் சரி புரிஞ்சுக்கிறோம், எல்லாமே பாபாவுடையது, நம்மிடம் எதுவுமே இல்லை, நாம் ட்ரஸ்டியாக இருக்கிறோம். ட்ரஸ்டி எதையுமே வைத்துக் கொள்வதில்லை. ட்ரஸ்டியா இருக்கிறவங்க தனதுன்னு எதையுமே நினைச்சுக்க, கொஞ்ச காலத்துக்கு இதை பாத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனா நம்ம ட்ரஸ்டியா இருந்து தானே அதை பாத்துக்குவோம். அப்ப கொடுத்தவங்க வந்து கேட்டா நம்ம கொடுத்துருவோம் தானே, இது என்னுடைய பொருள் கிடையாது, அப்ப யார் கொடுத்தாங்களோ அவங்க கையில கொடுத்துடணும் இல்லையா, அதுதான் ட்ரஸ்டி. ட்ரஸ்டின்றவங்க என்னதுன்னு நினைச்சுட்டு இருந்தா அது என்ன, அது கையாடல் பண்ற மாதிரி தானே, அது ஃப்ராடு வேலை தானே. அதான் பாபா கேக்குறாரு, இந்த உலகத்துக்கு ட்ரஸ்டியா உங்களை அனுப்பிச்சு வச்சேன், கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேன், நீங்க என்னமோ நிரந்தரமா டேரா போட்டு உட்காந்துருக்கிறீங்கன்னு கேக்குறாரு பாபா. இது எதுவுமே நம்மளது இல்ல, அந்த மாதிரி ட்ரஸ்டியா இருந்து வாழுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தான் எஜமானன், இவை அனைத்துமே பாபாவினுடையவை, வீட்டில் இருந்து கொண்டும் கூட இது போல புரிந்து கொண்டு இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வீட்டுல இருந்தாலும் இது எல்லாமே பாபா, அது பாபா கொடுத்துருக்கிறாரு, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன், போகும்போது விட்டுட்டு போயிடுவேன், அந்த உடல் கொண்டு அப்படிதான் சொல்லி நினைச்சுக்காங்கன்றாரு. பணக்காரர்களின் புத்தியிலோ இவ்விஷயங்களே வராது. பணக்காரங்க புத்தியில நீங்க என்ன சொன்னாலும் பதியாது, ஏன்னா அவங்களுக்கு பணம் காசு மேலதான் இருக்கும் புத்தி. அவங்க வந்து நம்ம கடவுளே சொல்றாருன்னா ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், ட்ரஸ்டியாக இருங்கள், எது செய்தாலும் பாபாவுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எது செய்யறதுனாலும் நான் பாபா, நான் வெளியே போறேன், நான் கடைக்கு போறேன், இவ்வளவு பணம் தான் வச்சிருக்கேன், இதுக்குள்ளார நான் செலவு பண்ணிட்டு வரணும், பாபா நான் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பாபா எங்க வீட்டுல இது நடக்குது, இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறேன், இவ்வளோ பணம் வந்திருக்குது, எல்லாத்தையும் சொல்லுங்க, எது செஞ்சாலும் பாபாட்ட சொல்லிட்டே இருங்க சொல்லி சொல்றாரு. பாபா கட்டடம் கட்டட்டுமா என கேட்டு பாபாவுக்கு எழுதுகின்றனர். நான் வீடு கட்டுமா பாபான்னு கேக்குறாங்க. பாபா சொல்வார், தாராளமாக கட்டுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ட்ரஸ்டியாகி இருங்கள், ஆனா ட்ரஸ்டியா இருங்க,
என்னுடையதுன்னு நினைச்சுக்காதீங்க. வீடு என்னுடையதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா வீட்டுக்கு எதானா நீங்க அப்படியே பதறுவீங்க கதறுவீங்கன்னு சொல்றாரு பாபா. அதனால ட்ரஸ்டியாகி இருங்கள். பாபாவோ அமர்ந்துள்ளார் இல்லையா, பாபா போவாரானால் அனைவரும் சேர்ந்து தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள். இப்ப பாபா நம்ம கூடவே இருக்கிறாரு. இந்த நேரம் பாபா போயிட்டாருன்னா நம்மளும் அவர் கூடவே போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். பிறகு நீங்கள் உங்கள் ராஜாங்கத்திற்கு சென்று விடுவீர்கள். அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நான் பிறகு கல்பகல்பமாக வர வேண்டும் தூய்மையாக்குவதற்காக சொல்லி சொல்றாரு. நான் என்னதான் உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுட்டு போனாலும் திரும்பி நீங்க இதே மாதிரிதான் ஆகி இப்படியே வந்து உட்காந்து கிடப்பீங்க. திரும்ப நான் வந்தே ஆகணும், வந்து உங்களை தூய்மையாக்கணும்னு சொல்றாரு பாபா. என்னுடைய சமயத்தில் தான் வருகிறேன். சங்கம யுகத்துல 5000 வருஷத்துல கடைசி கலியுக இறுதியில பிரம்மா உடல்ல வந்து திரும்ப அவருடைய டைம்ல தான் வருவார். வந்து நமக்கு இந்த ஞானத்தை திரும்ப சொல்வாரு. இதேதான் திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கி ஒரு லவ்லியான ஒரு அன்பான பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். உள்முக சிந்தனையில் இருந்து தன்னுடைய குறைகளை சோதித்து நீக்க வேண்டும். நம்மளையே பார்த்து நமக்குள்ள என்ன பிரச்சனை, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் பாபா நினைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், டெய்லி எந்த விஷயத்துல என் புத்தி போகுதுன்ட்டு குறைய சோதிச்சு நீக்கணும். மதிப்புமிக்க வைரமாக ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், எப்படி பாபா குழந்தைகளாகிய நம்மை அலங்கரித்துள்ளாரோ அது போல அனைவருக்கும் அலங்காரம் செய்ய வேண்டும். பாபா நம்மளை ஞான ரத்னங்களால அலங்காரம் பண்றாரு. நம்ம மனசு புத்தியை மாத்தி அழகா ஆக்குறாரு. முன்னாடி மனசு புத்தி ஃபுல்லா குப்பையா இருந்தது, இப்ப பாருங்க ஒரே ஞான ரத்தினங்களா மிதகுது. மனசு ஃபுல்லா ஞானம் தான் ஓடுது இல்லையா. பாபா என்ன சொன்னாரு, பாபா என்ன சொல்ல போறாரு, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. டெய்லி பாபா நம்மள அலங்கரிக்கிறாரு, அது மாதிரி நம்ம எல்லாரையும் அலங்கரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. மத்தவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க, அதுதானே ஜாலியா இருக்கும். மஜாவே அதுல தானே இருக்கும். நமக்கு கிடைச்சதை மத்தவங்க கொடுக்கும் போது தானே சந்தோஷம். அதான் பாபா சொல்றாரு, மத்தவங்களையும் அலங்காரம் செய்யுங்க, முட்களை மலராக்கும் சேவையில ஈடுபட்டு இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. ட்ரஸ்டி ஆகி இருக்கணும். எப்பவுமே என்னுடையதுன்னு நினைச்ச கூடாது. எல்லாம் பாபா கொடுத்தாரு, பாபாவே பாபா எடுத்துக்க மாட்டாரு. இங்க இந்த குழந்தைங்க எல்லாம் பொம்மையை கொடுத்தா விளையாடிட்டு அப்படி போட்டுட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் இங்க விளையாடிட்டு எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் நடிச்சுட்டு போகும்போது எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடணும். அதான் பாபா சொல்றாங்க. ட்ரஸ்டியா இருங்க. வரதானம். பிராமண வாழ்க்கையில் ஏக் விரதா என்ற பாடத்தின் மூலம் ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமானவர் ஆகுங்க என்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த பிராமண வாழ்க்கையில ஏக் விரதா, ஏக் விரதானா ஒருவர் மட்டும் தான் நான் நினைப்பேன். அதுதான் ஒருவரை மட்டுமே மனதில் நிறைத்திருக்கும் விரதம், அதான் ஏக் விரதா. அந்த பாடத்தின் மூலம் ஆன்மீக ராயல்ட்டியில இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமானவர், அவங்களதான் சம்பூர்ண பவித்திரமானவர்னு சொல்ல முடியும். நான் தூய்மையா இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து விகாரத்துல போறதுல நான் தூய்மையா இருக்கேன்னா அது தூய்மை கிடையாது. மனசால ஒரு பாபாவை யாரு எப்பயுமே நினைச்சிருக்காங்களோ அவங்கதான் சம்பூர்ண தூய்மையானவர்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிராமண வாழ்க்கையில் ஏக் விரதாவின் பாடத்தை உறுதியாக்கி தூய்மையின் ராயல்ட்டியை தாரணை செய்வீர்களானால் முழு கல்பத்திலும் இந்த ஆன்மீக ராயல்ட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றாரு. இந்த ஒரு வாழ்க்கையில நீங்க ஒருவரை மட்டுமே நினைச்சிட்டே இருக்கிறீங்க, அந்த விரதம் எடுக்கிறீங்கன்னா, அத பாடத்தை உறுதியாக்கிட்டீங்கன்னா, அந்த தூய்மையினுடைய ராயல்ட்டியை தாரணை செஞ்சீங்கன்னா முழு கல்பமே 5000 வருஷமுமே இந்த ஆன்மீக ராயல்ட்டி உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த ஒருத்தரை தான் நினைச்சிட்டே இருப்பீங்க. பக்தி மார்க்கத்துல கூட ஒரு கடவுளை தான் வேண்டுவீங்க, அது மாதிரி இருப்பீங்க. உங்களது ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையின் ஜொலிப்பு வந்து பரந்தாமத்தில் சர்வ ஆத்மாக்களிலும் சேஷமானதாகும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, முழு உலகத்துல எவ்வளவு கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க, ஆனாலும் பரந்தாமத்துல எல்லா ஆத்மாக்களிலுமே உங்களுடைய தூய்மையின் ஜொலிப்பு தான் அதிகமா இருக்கும்னு சொல்றாரு. ஆரம்ப கால தேவதை சுரூபத்திலும் கூட இந்த பர்சனாலிட்டி ஆளுமை மற்றும் தனித்தன்மை விசேஷமாக இருந்துள்ளது சொல்லி சொல்றாரு. நம்ம அங்க தேவதையா நடிக்கும் போது கூட நம்மளுடைய ஆளுமை மற்றும் தனித்தன்மை விசேஷமா இருந்தது. பிறகு மத்திய காலத்திலும் துவாபரயுகத்துல கூட உங்கள் உருவங்களுக்கு தான் விதிபூர்வமான பூஜை நடைபெறுது சொல்லி பாபா சொல்றாரு. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை முரளியில வந்த மாதிரி இருக்கு. அதேதான் பாபா சொல்றாரு. இந்த சங்கம யுகத்தில் கூட பிராமண வாழ்க்கையின் ஆதாரமே தூய்மையின் ராயல்ட்டி தான். ஒரு பாபாவை நினைக்கிறது தான். மனசுல எந்த குப்பையுமே இல்லாம ஒரு தந்தையை நினைச்சிட்டே இருக்கிறதா தூய்மையினுடைய ஜொலிப்பு, தூய்மையினுடைய ராயல்ட்டின்னு சொல்லி சொல்றாரு. எனவே பிராமண வாழ்க்கையில் எதுவரை நீங்க வாழறீங்களோ, நம்ம இந்த உடம்புல எவ்வளவு காலைக்கு இருக்கிறோமோ
அது வரைக்கும் சம்பூர்ண பவித்திரமாக இருந்தாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஒரு பாபா தான் மனசுல நினைக்கணும், வேற யாரையுமே நினைக்க கூடாது. எந்த பொருளோ எந்த ஒரு மனிதரோ எந்த விஷயமோ நம்ம மனசுல இருக்கவே கூடாது. அதனால சம்பூர்ண பவித்திரமா பிராமண வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும், வாழற வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கிறவங்க தான் முழு கல்பத்திலையுமே தூய்மையோட ராயல்ட்டி அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களதான் சம்பூர்ண பவித்திரமானவர் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானா இன்னைக்கு கொடுத்துட்டாங்க ஸ்லோகன். நீங்கள் பொறுமையின் தேவ் அல்லது தேவி ஆவீர்களானால் நிந்தனை செய்வோரும் கூட உங்களை அன்பினால் தழுவி கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க அதை சொல்லுவாங்கல்ல சாதாரணமாவே, எவ்வளவு பொறுமைசாலி அவங்க, எவ்வளவு பொறுத்துக்கிறாங்க, பூமா தேவி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாபா நம்மள இருக்க சொல்றாரு. பொறுமையின் தேவியா இருங்க. யார் என்ன சொன்னாலும் ரியாக்டே பண்ணாதீங்க, அமைதியா ஏத்துக்கங்க. உங்களை திட்டினா கூட பரவாயில்ல, நிந்தனை செய்வோரை கூட நீங்க அப்படியே பொறுமையா ஏத்துக்கங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா அவங்க உங்களை யார் திட்டுறாங்களோ அவங்க கூட வந்து, ச்சே நம்ம எவ்வளவு பேசுறோம், இவங்க அப்ப கூட பொறுமையா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்களே, திரும்ப நமக்கு ஹெல்ப் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு உங்களை அன்புனால அவங்களே தழுவிக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. அதான் என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான நனையும் செய்து விடல்னு ஒரு திருக்குறள் கூட இருக்கு இல்லையா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நீங்க பொறுமைசாலியா இருங்க. பொறுமையினுடைய தேவி தேவதைகளா இருந்தீங்க, தேவியா இருந்தீங்கன்னா, தேவ் அல்லது தேவி, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றாரு பாபா. பொறுமையின் தேவ் அல்லது தேவி, பிரதரையும் சரி சிஸ்டரையும் சரி பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க யார் உங்களை நிந்தனை செஞ்சாங்களோ அவங்களே உங்களை அன்பால தழுவிக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம்